ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு உங்களோட உடல் எடையை நீங்கள் எப்படி அதிகரிக்க முடியுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உலர்பழங்களை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலர்பழங்களில் பல வகைகள் இருக்குங்க. இதில் பாதாம், திராட்சை, பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழம் இது மாதிரி நிறைய விதமான உலர்பழங்கள் அடங்குது. உலர்பழங்களில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், புரதங்கள் அதிக அளவில் காணப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் கலோரிகள், ஆரோக்கியமான கொழுப்புகள், அப்புறம் ஆற்றல் ஆகியவை உலர்பழங்களில் காணப்படுது. உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் உலர்பழங்களை கட்டாயமாக சாப்பிடணும். குறிப்பாக நீங்கள் ரொம்பவே ஒல்லியா இல்லை பலவீனமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உணவுல உலர்பழங்கள் சார்ந்த கொட்டைகளையும் கட்டாயமாக சேர்த்துக்கணும். ஏன்னா உலர்பழங்களை சாப்பிட்றதுன்றது ஆரோக்கியமாக இருக்கவும் எடையை அதிகரிக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உலர்பழங்களை சாப்பிட்றது உண்மையில எடையை அதிகரிக்குமா நிறைய பேர் கேட்கும்போது, உலர்பழங்கள் சாப்பிட்றதால உடல் எடை கட்டாயமாக அதிகரிக்குதுன்றதை பற்றி தான் நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். உலர்பழங்கள் புரதம், அதுக்கப்புறம் ஆற்றலோட நல்ல மூலமாக பார்க்கப்படுது. உலர்ந்த பழங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் அதிக அளவில் காணப்படுது. ஆரோக்கியமான கொழுப்புகளும் இவற்றில் காணப்படுது. ஒரு குறிப்பிட்ட அளவு உலர்பழங்களை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட உடல் எடையை கட்டாயமாக அதிகரிக்க உதவும். குறிப்பாக திராட்சை, அதுக்கப்புறம் அத்திப்பழங்கள் எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. உலர்பழங்கள் உடலுக்கு தேவையான வலிமையும் கொடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்கு. அதனால் உலர்பழங்கள் உங்களோட தசைகளை வேகமாக வளர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் உடல் எடையை அதிகரிக்க விரும்புனீங்கன்னா உங்களோட உணவுல உலர்பழங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக ஊற வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் அத்திப்பழம் இது மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நட்ஸு, புரதப்பட்டியலை பற்றி பார்க்க போனால் நீங்கள் இதை எளிதாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உலர்பழங்களில் புட்டு செஞ்சு சாப்பிட்றதுன்றது உங்களோட உடல் எடை அதிகரிக்க உதவுது. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த உணவில் உலர்ந்த பழங்களை சேர்த்துக்கிட்ட ஒரு புட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிக்க உணவில் பருப்பு வகைகளை சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. உலர்பழங்கள் சில பேருக்கு ஒவ்வாமை அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க கட்டாயமாக சரியான டயட்டிஷியன் கிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். ஸோ உலர்பழங்கள் சாப்பிட்றதால உடல் எடையை அதிகரிக்க முடியுன்றதை நீங்கள் கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். உடல் எடையை அதிகரிக்க, உடல் எடையை குறைக்க, அப்புறம் தசைகளை வலிமைப்படுத்த, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி சார்ந்த, அழகு சார்ந்த நிறைய வீடியோஸ் நாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கட்டாயமாக இந்த வீடியோஸ் எல்லாருமே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டே பை டே காமிச்சிக்கிட்டே இருக்கும். நாம் 1000 வீடியோக்களுக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.